வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய விசேஷமான கிருபை, விசேஷமான பரிசுத்தமான வல்லமை இந்த வேலையில் இறங்குவன் நோக்கி ஜெபிக்கிறப்பா. நிற்பது நிர்மலமாக இருப்பது நம்முடைய கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த போன் வழியாய் பார்க்கிற இந்த வசனத்தின் சுமத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் நினைவு எண்ணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்ப தொட கர்த்தர் நாளில் உதவி இந்த நாளிலே மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லுங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதே இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக நேர்த்தியான வசன வார்த்தைகளை நமக்காக கொடுக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதே இருங்கள், நாளை குறித்து கவலைப்படாமல் இருங்கள். நாளைய குறித்து அந்த நாள் எப்படிப்பட்டது, அந்த நாள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருப்பதாக. ஏன்னா தெரியாது. ஏன்னா தேவன் சொல்லுகிற இந்த நாள் நம்மளுக்கு போஷித்தார், நமக்கு எல்லாவற்ற நன்மைகளை செய்தார், பாதுகாத்தார், பரிசுத்தமாக்கினார், நம்முடைய செட்டுக்குள்ள வைத்தார், இந்த நாள் முழுவதும் நம்மளை நடத்தினாரே, அதற்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் ஆண்டு கேட்க. நாளைய குறித்து கவலைப்படாதே. இன்றைக்கு நீ இன்றைய நாளை குறித்து தன்னுடைய கவலைப்படு. இந்த நாளுக்காக அதன் பாடுகள் போதும். இந்த நாளை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நான் எப்பொழுது ஸ்தோத்திர பலிடணும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுப்பது மிக பெரிய ஆசீர்வாதமான நாள். பாருங்க, நம்ம தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த நேரம் மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குகிறார், நம்மளை ஏந்துகிறார், நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்குகிறார், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த நிமிஷம் மட்டும் நம்மளை காப்பாற்றியிருக்கார். அந்த கர்த்தருக்கு எவ்வளோ நன்மைகளை சொல்றார், எவ்வளோ சொன்னாலும் போதாது. நாளை குறித்து கவலைப்படாத, இன்றைய குறித்து சந்தோஷப்படு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிரசங்கில 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுது, இந்த நாளை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. எகிப்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு மோசே அழைத்து மீட்டு கொண்டார். அவர்களுக்கு தேவை அனைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அற்ப விசுவாசியா இருந்தாங்க. பாருங்க, அவருடைய விசுவாசம் உறுதி இல்லாம போனது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, பழைய அந்த உபத்திரவ காலத்தை குறித்து அவங்க பேசுறாங்க, பழைய அந்த போராட்டத்தை குறித்து பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, மோச இடத்துல முறுமுறுக்கிறாங்க. நாங்க இங்க வந்து தீயிலும் வேதனையிலும் சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம இந்த இடத்துல கஷ்டப்படணுமா? நாங்க எகிப்தில் இருக்கும் பொழுது நல்ல வெள்ளேரி பெஞ்ச நல்ல இறைச்சிகள், நாங்கள் அனுதினமும் ஒரு நிறைவானதை சாப்பிட்டு உண்டு கழித்து வந்தோம். நாங்கள் எங்களை அங்கே விட்டுருக்கலாமே, நீங்க எங்களை சாகும்படியா கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அடிமையா இருக்கும்படியா கொண்டு வந்திருக்கீங்க, உங்க ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தாருன்னு சொல்லி புலம்புகிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளை பார்த்து முன்னாலமா இருக்கும் என்று நீ சொல்லாதே, இதை குறித்து கேட்பது ஞானமல்ல என்றார். அப்போ பழைய காலத்தது போனதை குறித்து, போன நிமிஷத்தை குறித்து, போனவரை குறித்து, போன நாட்களை குறித்து, போன காலங்களை குறித்து, போன வருஷத்தை குறித்து நாம் என்ன பண்ணுவோம்? புலம்பக்கூடாதான். இந்த நாள் போயிடுச்சு, அவ்வளோதான், அந்த நாள் முடிஞ்சிச்சு. இனி மறுநாள் அது கர்த்தருக்குரியது. அதில் வாழ போகிறோமா, இருக்க போகிறோமா, படைக்கிறோமா, ஜீவனை கொடுப்பாரா, அந்த நாளுக்கு ஆசீர்வதிப்பாரா, அந்த நாளை நடத்த போகிறாரா, அவருடைய விருப்பப்படி நடத்த போகிறாரா, அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை நடத்த போகிறாரு என்று சொல்லி நாம் தான் கொடுத்த இந்த நாளுக்காக செபித்து நாளைய நாட்காக செபிக்கணும். நாளைய நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறேன், எப்படி இருக்கணும் என்று சொல்லி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி செபிக்கணும். இந்த நாளை பார்க்கலாம் முன்னாட்கள் நலமாக இருக்குன்னு நீ சொல்லாதே என்று சொல்லுகிறார். அதே பிரசங்கில, அதே ஏசாயாவில் 22ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்ல, நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லியிருக்கிறீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இது அருவருப்பான காரியம். வாழ்ந்தோம்,
உண்டோம் குடித்தோம் மரித்தோம், அதனால பிரயோஜனம் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. ஏன்னா நீங்கள் சந்தோஷித்து ஆடு மாடுகளெல்லாம் அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தையும் குடித்து புஷிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா தான் இருக்கும், அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், அது பேசுவதற்கு நல்லா இருக்கும், அது மகிழ்ச்சி கொண்டாடுவதற்கு நல்லா இருக்கும், அது சொல்லுகிற எல்லா உணர்வு எண்ணங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நாள் தேவன் வருவாரே, ஒரு நாள் தேவன் இந்த பூமிக்கு வருவாரே, அப்படியே சமுத்திரம் நிற்கணுமே. நம்ம இப்படியெல்லாம் பேச முடியுமா? உண்டோம் குடித்தோம் கழித்தோம் ஆடு மாடுகளை அடித்தோம் புஷித்தோம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லி அவருடைய முன்பாக சொல்ல முடியுமா? படைச்ச ஆண்டோடைய சமுத்திரம் முன்பாக நிற்க முடியுமா? யோசித்து பாருங்க. என் தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, கால நேரம் சமீபம். இதோ இந்த போன் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு நேரம் இந்த வசன வார்த்தைகள் வருகிறது. என் பிள்ளைகளே, நாளை குறித்து கவலைப்படாதங்க, இன்றைய நாளுக்காக சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை செபத்தில் வளர்த்துங்க, ஒவ்வொரு நாளும் செபத்தில் தரித்து கொள்ளுங்க. எல்லா அவய உறுப்புகளும் கண் ஆவி என்ன நினைவு பேச்சுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். தெய்வ பிள்ளைகளே, நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளுக்கு சந்தோஷப்பட்டு இந்த நாள் தெய்வ சமூகத்தில் உட்காருங்க, இருங்க, காத்துருங்க. கர்த்தர் நடத்துவார். வரக்கூடிய கால நாட்கள்லாம் கர்த்தருடையது. வேதத்தில் சொல்லணும் தேவன்கிட்ட, ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்கள் கரத்தில் வைக்கிறப்பா, என் மரண பரியந்தம் கரத்தில் வைக்கிறப்பா. உங்களுடைய சித்தத்துக்கு மறிக்கணும், உங்களுடைய சித்தத்துக்கு வாழணும், உங்களுடைய சித்தத்துக்கு இருக்கணும். எனக்கு என்ன நாட்கள் வைத்திருக்கீங்க, என் ஆயுசு நாட்கள் என்ன, என் காலங்கள் என்ன, அப்படி சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நடத்துவார். என் தெய்வ பிள்ளைகளே, அன்பு செல்லங்களே, கர்த்தருடைய சமூகங்களை கொடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்தில் கொடுங்க. இந்த நாளுக்காக சந்தோஷப்படுங்க. நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த நாளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நாள் ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளையும் செழிப்பாக்கும், தாங்கும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கேனப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வா நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.